பிரைஸ் தி லார்ட். காலை வேளை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பாஸ்டர் அண்ட் போஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். Book of Ruth 2:12. உன் செய்க்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் இருப்பதாக என்றான். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளை உங்கள் செய்க்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நாம் இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் தம்முடைய ஆதி தீர்மானத்தின்படி உங்களையும் என்னையோ இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில், பல இடங்களில் உங்களுக்கு ஆன நியாயம் புரட்டப்பட்டு அநியாயம் நடந்திருக்கு. நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாலும் இந்த அநியாயத்தை கிறிஸ்துவின் நிமித்தமாய் விட்டு கொடுத்தீர்கள் அல்லவா, அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பயப்படாதிருங்க. அது ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்தவனே உங்களுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் நான் தைரியமாய் சொல்லுவேன், நீ கர்த்தருக்கானவனாய் மாசற்ற பிள்ளைகளாய் தேவ பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்வீர்களானா நிச்சயம் அவனை விட உங்களை கனப்படுத்துவதே பரலோகம் மிகுந்த கருத்துள்ளதாய் இருக்கிறது. இதுதான் வேதம், இதுதான் சத்தியம். இந்த காலங்களிலே பலவிதமான செய்திகள் நம்மை சுற்றி இருக்கிறது. பல ஊழியர்கள் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல மற்றும் இன்னும் பல சோஷியல் மீடியாக்களில் பயன்படுத்துகிறார்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நாமும் அப்படிதான். பல தடவை இந்த யூடியூப் சேனலுக்காய் நாங்கள் முயற்சித்தோம். கொரோனா நாட்களுக்கு முன்பு இதை துவங்க சபை விசுவாசிகள் எவ்வளவு முயற்சித்தாலும் தெய்வம் அதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதற்கான பேருக்காய் நான் ஜெபித்தேன். அப்பொழுதுதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பாஸ்டர் அண்ட் போஸ்டர், சாட்சியானவன் காட்சியானான். காட்சியான வாழ்க்கைக்கு அல்ல கிறிஸ்து நம்மை அழைத்தது, சாட்சியான வாழ்வுக்கு. இன்று காட்சி அநேகரை ரீச் பண்ணுகிறது. அநேகர் அந்த காட்சிகளை பார்த்து மயங்கி போகிறார்கள், இல்லை பரவசம் அடைகிறார்கள், இல்லை ஆர்வக்கோளாறுல உற்சாகத்தில் அது சத்தியம் என்று பின்பற்றுகிற கூட்டம் என்று உண்டு. இவர்களின் நடுவே எல்லாரையும் நான் சொல்லல, உண்மை உள்ளவர்கள் பரிசுத்தவான்களுடைய செய்திகள் இன்னும் யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் இருக்கிறது. நானும் அப்படிதான். 3ஆம் சந்ததியா இந்த பெந்தெகோஸ்தே ஊழியத்தில் ஃப்ரம் 1923 என்னுடைய தாத்தா தமிழ்நாடு ஐபிஎஸ்னுடைய ஸ்தாபகராய், அதனுடைய பிரசிடென்டாய் 81 வரை இருந்து மரித்து போனார். பல சபைகளை கட்டினார், நூற்றுக்கணக்கான ஊழியர்களை எழுப்பினார், நூற்றுக்கணக்கான விசுவாசிகளை ஸ்தானப்படுத்தின ஒரு தெய்வ மனிதன். என் தகப்பனும் ஊழியக்காரர். இன்று நானும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். தைரியமாய் சொல்லுவேன், அவரை நம்பினோரை அவர் கைவிட்டதில்லைங்க. அதனால் தெய்வ பிள்ளைய இந்த கால ஓலை பிலிப்பியரிலே எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாம் மாசற்ற வாழ்க்கை வாழ, குற்றமற்ற வாழ்க்கை வாழ நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழ்கிறவர்களுக்கு தேவன் செய்க்கான பலனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையின் சரித்திரம் அதை தான் நமக்கு காண்பிக்கிறது. நகோமி தெய்வ சபைக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது அவள் அதை என்னவென்று விசாரிக்க ஒப்புரவாகி தேவனிடத்தில் தன் பாவங்களை, தன் மீறுதல்களை விட்டு திரும்ப மனதில்லாமல் தெய்வம் அடிக்கிறார். அவரிடத்தில் மனம் திரும்புவதற்கு பதிலாய் இந்த பூமியிலே வாழ அவள் தன் குடும்பத்தாரோடு கூட அந்நிய தேசத்திற்கு தெய்வ பிள்ளைகளையும் சபையும் விட்டு அவள் புறப்பட்டு போனாள். நடந்தது என்ன? இந்த பூமி அவளை வாழ வைத்தது. நல்ல சம்பாதித்தார்கள்,
பேரும் புகழும் அடைந்தார்கள். 2 ஆண் பிள்ளைக்கும் திருமணம் நடத்தினார். எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனாலும் இந்த பூமி அவர்களை வாழ வைக்கவில்லை. வாழ்வாதாரம் இருந்தது, வாழ்க்கை இல்லாமல் போனது. இதுதான் பூமி. இதை நாம் மனதில் கொண்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வசனத்தின்படி நாம் உண்மையாக இருப்போமானா நிச்சயம் இதில் வாழ்ந்த பரிசுத்தவான்களைப் போல, நமக்கு முன்னோடியாய் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள், ஊழியர்களைப் போல, இந்த ரட்சிப்பை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்த அந்த தேவ மனிதர்களைப் போல நீங்களும் வாழ சாட்சியானவர்களாய் இருக்க முடியும். அந்த நெகோமியினுடைய கணவர் 2 ஆண் பிள்ளைகள் மரித்து போனார்கள். இனி அங்கே அவளுடைய வாழ்வாதாரம் கேள்வியானது. இனி என்ன செய்வோம்? அவப்பேர் உண்டானது, விதவை என்றதான அவப்பேர். இன்றும் நெகோமி ஒரு தீர்மானம் எடுத்தார், தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் என்று. தேவ சபைக்கு நான் திரும்ப வேண்டும், தேவ ஜனத்தோடு நான் இருந்து தேவனை தேட வேண்டும். தன் மீறுதல்களை விட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைவதில்லை. அவளை அறிக்கை செய்து சபையோடு இருக்க விரும்பி அவள் பிரயாணப்பட்ட போது தன் மருமக்கள் 2 பேரையும் அழைத்து, ஒர்பாளையும் ரூத்தையும் அழைத்து, என் பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்வை தேடி உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வீட்டார் இடத்திற்கு, உங்கள் தகப்பன் வீட்டுக்கு, உங்கள் உறவினிடத்திற்கு, உங்கள் ஊருக்கு போய் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளுக்கு அறிவுரை சொன்னபோது, ஒர்பாளுக்கு அந்த வார்த்தைகள் இந்த வாழ்வுக்கான வார்த்தை என்பதை அவள் நினைத்து தன் மாமியை விட்டு தன் தகப்பன் வீட்டை போய் சேர்ந்தாள். அவ்வளவுதான் அங்கே அவளுடைய வாழ்க்கை வேத புத்தகத்தில் முற்றுப்பெட்டு விட்டது. இந்த பூமியில் அதுக்கப்புறம் அவள் எத்தனை நாள் வாழ்ந்தா? எவ்வளவு நாள் ஜீவனம் பண்ணா? 2வது திருமணம் செய்தாளா? எத்தனை பிள்ளைகள்? ஒரு சரித்திரம் இல்லை, முற்று பெற்றது. வேளையெல்லாம் கவனித்த ரூத்தோ தனக்குள் சிந்திக்க ஆரம்பித்தாள். இந்த வயதான நாட்களில் இந்த நெகோமி தன் தேவனிடத்திற்கு, தன் ஜனத்தினிடத்திற்கு, தன் சபையினிடத்திற்கு அவள் திரும்புகிறதற்கான முகாந்திரம் என்ன, காரணம் என்ன? இந்த வயதான நாட்களில் இந்த பாட்டி இவர்களே கர்த்தரை பின்பற்ற தேவனிடத்தில் திரும்ப இவர்கள் முயற்சிப்பார்களானால், ஏன் வாழ வேண்டிய நான் அந்த கர்த்தரிடத்தில் போகக்கூடாது? ஏன் நான் கர்த்தரை தேடக்கூடாது? ஏன் தேவ ஜனத்தோடு கூட நான் சேரக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த ரூத் தன் நெகோமி பின்பற்றி வந்தார். அந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்காய் வாசித்தேன். அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த கால ஓலை தைரியப்படுங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் என்னவானாலும், உங்களுடைய சூழ்நிலைகள் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் சகித்து கொண்ட எல்லாவற்றுக்கும் சரியாய் கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்ய வல்லவர். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல, உங்கள் செய்க்கு நீங்கள் பட்ட பிரயாசங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடு சகித்து, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் செய்த உபகாரங்கள், உங்களுடைய வேலைப்பாடுகள், கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக பொறுமையோடு நீங்கள் காத்திருந்த காரியங்களுக்கெல்லாம் சரியாய் பதில் செய்ய கர்த்தர் வல்லவர். அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல, நீதி உள்ள தெய்வம். ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரே நியாய பிரமாணிக்கன் என்று. லாமேக்கர் அவர் தாங்க. உலகத்தின் சட்டம் ஏதுவானாலும் அவைகளெல்லாம் இந்த வேதத்திலிருந்து வெளிவந்தவைகளே. நீங்கள் இதன்படி ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் இருக்க, ரூத்தை போல எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றி இதுவரை பலனில்லாமல் இருக்கிற உங்களை பார்த்து இந்த காலபோலை சொல்லுகிறார், உனக்கான பலன் நிறைவாய் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் குடும்பத்தை நிரப்பட்டு. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த கால ஓலை சோர்ந்து போவாதீங்க. பல இடங்களில் கிறிஸ்துவின் நாமத்திற்காக நீங்கள் மௌனம் காத்ததற்கெல்லாம் கர்த்தர் பலன் கொடுக்கிற நாள் இது. தைரியமாய் புறப்பட்டு போங்க. அது கோர்ட்டானாலும் ஸ்டேஷன் ஆனாலும், எங்கே உங்களுடைய நியாயம் புரட்டப்படும் என்று நீங்கள் சிந்திக்கிறீர்களோ, கர்த்தர் அங்கே உங்களுக்கான நியாயத்தை நிலைப்படுத்த கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். 2 Thessalonians 3:16 சமாதானத்தின் கர்த்ததாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. காலவோளை தைரியமாய் போங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைய மனம் தளராமல் தைரியமாய் போங்க.
ரூத்தை போல உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிறபடினால கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் செய்க்கான, உன் விசுவாசத்திற்கான, உன் ஜெபத்திற்கான, உன் கண்ணீருக்கான, உன் உபவாசத்திற்கான பலனை இந்த நாளில் கர்த்தர் காண செய்வார். சமாதானத்தின் கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு கூட நடத்த உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. கண்களை மூடி இருக்கிற இடங்களில் நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால ஓலை ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டு இப்போ கேட்டு ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே உமது வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, போவாஸ் ரூத் கர்த்தரை பின்பற்றினதற்கும் தேவ ஜனத்தை சேர்ந்ததற்கு அவன் வாழ்த்தினது போல ஊழியக்காரனாய் நான் இந்த கால ஓலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த ஜெபத்தில் பங்கற்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய், அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய வாழ்வாதாரத்திற்கு, அவருடைய வேலைக்கு, அவருடைய ஆண்டவரே வேலையின் ப்ரமோஷனுக்காக, இன்க்ரிமெண்ட்டுக்காக, அவருடைய வியாபாரத்திற்காய், பிஸ்னஸுக்காக, அவருடைய தேவைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எங்கெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய நியாயம் புரட்டப்பட்டதோ அங்கெல்லாம் நீரே இவர்களுக்கு நீதியின் தேவனாய், சமாதானத்தின் தேவனாய் இவர்களோடு கூட இருந்து இவர்களுக்கான நிறைவான பலனை இவர்கள் தலையின் மேலே இறங்க பண்ணுவீராக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நிறைவினால் இவர்களை நிரப்பி இவர்கள் குடும்பத்தை விட்டு, இவருடைய காரியங்களை விட்டு, இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த குறைகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுள் ஆண்டவரை சுகித்து வாழ இவர்கள் தழைத்து திரும்ப எழும்பட்டும். கர்த்தருடைய நாமத்தினால எழும்பி நின்று தெய்வ சேனையின் சாட்சியாய் நிற்க அவருடைய சபைக்கும் ஆண்டவரே ஊழியக்காரனுக்கும் இவர்கள் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய், அநேகருடைய இரட்சிப்புக்கு சாட்சியான பாத்திரங்களாய் கர்த்தர் இவர்களை பயன்படுத்தும். கிருபையிலே வையும், போக்கும் வரத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.